வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ட்ரெடிஷனல் கிரேவி ரெசிபி அவியல் தான் செய்ய போறோம். இந்த அவியல் அடை தோசை சாதம் இதுக்குள்ள ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஹெல்தியான அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா ஒரு 3 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு அவியலுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு 10 கொத்தவரங்காய், இது கூட ஒரு 10 பீன்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம் அவியலுங்கிறதுனால. இது கூட ஒரு கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன சைஸ் புடலங்காய், இது கூட நான் ஒரு பாதி மாங்காய் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய் கட் பண்ணிக்கிறேன். அவியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வாழைக்காய், முருங்கைக்காய், சேனக்கிழங்குலாம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூட உங்களுக்கு பிடிச்ச மற்ற காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா அவியலோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். அவியலுக்கு எப்போவுமே வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோன்னா காயெல்லாம் குழஞ்சிரும். ஒவ்வொரு காயும் வேகிற டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டு இதில் சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அந்த காயும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சேனக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கூட அதை எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற காயெல்லாம் கூட போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போது அவியலுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தாளிக்கும் போதே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அவியல் அடை தோசைக்கு செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும், ரொம்ப பொரியல் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது ஒரு 8 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இப்போ தான் மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவியலுக்கு காயெல்லாம் ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது. காயெல்லாம் தனித்தனியாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதனால் கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மற்ற காயெல்லாம் ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோன்னா குழஞ்சிரும். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் காயெல்லாம் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா எல்லா காயும் சாஃப்டாக வெந்துடும். இப்போது எல்லா காயுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய் கூடியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தேங்காய் அரைக்கும் போது சீரக பவுடர் சேர்த்துருந்தேன். நீங்கள் முழு சீரகம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நீங்கள் பொரியல் மாதிரி கொஞ்சம் ட்ரையாக கூட இருக்கலாம். அவியல் அடை தோசைனா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துட்டு இப்போ இந்த அவியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கணும். ஆல்ரெடி மாங்காய் போட்டிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இப்போ தான் ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கருவேப்பிலை தலை, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான அவியல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.